அதற்கு மெட்டு அமைக்க சொல்லி இவர் பாடின பாடல் இது. யாருக்காக? இஸ்ரவேலின் அரசன் விடுதலை பெற்று திரும்ப வர வேண்டும் என்பதற்காக. என்னன்னு தொடங்குறாரு? ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாருடைய ஜெபம்? உமதுன்னா அரசனே உமது ஜெபம். ஆபத்து நாளிலே கர்த்தர் எங்கள் அரசனாகிய உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. ஏன்னா நீங்க போருக்கு போறீங்க, சண்டையில போறீங்க, தேசத்தை மீட்டெடுக்க எதிரிகளோடு சண்டையிட ஆபத்தை நோக்கி போறீங்க. அப்படி ஆபத்தில் இருக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அடைக்கலம் என்றால் பாதுகாப்பு, ஷெல்டரிங். யாக்கோபின் தேவனுடைய நாமம், அதாவது முற்பிதாக்களின் பெயர், முற்பிதாக்களுடைய நாமம் உமக்கு அடைக்கலமாக இருப்பதாக. எப்போது உங்களுக்கு ஆபத்து வருகிறதோ அப்போது நீங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கடவுள் உங்களுக்கு கேட்பார். இரண்டாவது, எப்போது நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்களோ அப்போது அவர் உங்களுக்கு அடைக்கலம் ஆவாராக. வசனம் 2 பாருங்க. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரை பரிசுத்த ஸ்தலம் என்பது எருசலேம். இந்த எருசலேமில் தான் தேவாலயம் இருக்கிறது. ஆகவே எருசலேமில் இருந்து கடவுள் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆதரித்தல் என்றால் நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது நமக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் வந்தா, பரவாயில்லப்பா நீயா எனக்கு ஆதரவா வந்தேன். அதுதான் இங்க சங்கீதக்காரர் சொல்றான், என் அரசனே நீ ஆபத்தில் இருக்கும் போது ஜெபம் பண்ணியனா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். இரண்டாவது, நீ ஆபத்தில் இருக்கும் போது அவர் உனக்கு அடைக்கலமாவார். மூணாவது, நீ பிரச்சனையில் இருக்கும் போது அவர் உன்னை பாதுகாத்து அரவணைத்து கொண்டு வருவார். நான்காவது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி உனக்கு அவர் ஆதரவாக நிற்பார். உன் பக்கம் யாரும் இல்லைன்னு நினைக்காத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சர்வாங்க தகன பலி எப்போது செலுத்தப்படும் என்றால் கடவுளுக்கு நன்றி சொல்லும் போது செலுத்தப்படுகிற பலிக்கு தான் சர்வாங்க தகன பலி. பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும் போது செலுத்தப்படுகிற பலி தான் பாவ நிவாரண பலி. இங்க சர்வாங்க தகன பலி எப்போது செலுத்துவாங்கன்னா, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சக்சஸா முடிஞ்சுச்சுன்னா அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி நீ கோயிலுக்கு வருவியே, அப்ப செலுத்துறது. அப்ப தாவீது இங்க உறுதிப்படுத்துறாரு, நீங்க போருக்கு போறீங்க, நீங்க தான் ஜெயிச்சுட்டு வருவீங்க. நீங்க ஜெயிச்சுட்டு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி என்ன செலுத்துவீங்க? சர்வாங்க தகன பலி. அந்த சர்வாங்க